ஹே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உமன் ஏசியா கப் T20 மேட்ச் நம்பர் 5 இந்தியா உமனுக்கும் யுஏஇ உமனுக்கும் நடக்குது. நாளைக்கு 2 PM மேட்சுக்கான மேட்ச் இந்த மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயருக்கான ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்கு, கிராண்ட் லீக் எந்த பிளேயர் எடுக்கலாம் அப்படிங்கிறது அதே மாதிரி யுஏஇ பிளேயர்ஸ்ல எந்தெந்த பிளேயர்ஸுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கு, எந்தெந்த பிளேயர்ஸையும் பிக் பண்ணி இந்தியா டீமுக்குள்ள எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எந்த மேட்ச் பார்த்தாலும் அதோடைய வென்யூ ப்ராக்ரஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நீங்கள் பாருங்க. அப்போதான் அதுக்கான ப்ரெடிக்ஷன் நம்மளுக்கு எந்தெந்த பிளேயர்ஸை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஐடியாவும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்குன்னு இதை வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். 5 மேட்ச் ப்ளே பண்ணதில் 1 மேட்ச் ஃபர்ஸ்ட் வின் பண்ணி பேட் பண்ணவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் வின் பண்ணவங்க தான் 4 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் 150 5 டைம்ஸ் இங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. நடந்த லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா யுஏஇ 115 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க 8 விக்கெட் இழப்பில். அதை பார்த்தீங்கன்னா நேபாள் உமன்ஸ் 118 ரன்ஸ் 16 ஓவரில் அடிச்சு வின் ஆயிட்டாங்க. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 4 விக்கெட் ஸ்பின்ல எடுத்தாலும் அதுக்கப்புறம் அவங்க சேஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் உமனுக்கும் நமக்கும் இந்தியாவுக்குமான மேட்ச்ல 18 ரன்ஸ் தான் பாகிஸ்தான் உமன் அடிச்சிருந்தாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா இந்தியா 14 ஓவர்லேயே அடிச்சிட்டாங்க. ஸோ சேசிங் இங்கே ஈஸியாக தான் இருக்கு. ஸோ அதனால மேக்சிமம் டாஸ் வின் பண்றவங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங் போடுறதுக்கு தான் இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தக்கனமான டீமை எடுத்துக்கிடுங்க. இதுல எந்தெந்த பிளேயர்ஸும் முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இங்கே லாஸ்ட் 4 மேட்சஸ்ல இங்கே ரீசெண்டாக நடந்த மேட்சஸ்ல ஸ்பின்னர் 28 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 12 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் ஈக்குவலா 14 விக்கெட் நார்மலா விழுந்திருக்குது. ஃபேசர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் நல்ல இங்க விக்கெட் விழுது. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் 2 விக்கெட்ஸ் தான் இங்கே விழுந்திருக்கு. ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னாலும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி இந்தியா அந்த ஒரு மேட்ச்ல வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மேட்சோடைய பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சேம் டீமோடைய தான் இந்தியா போவாங்க. இந்த டீம் அவங்களுக்கு நல்ல பாகிஸ்தானிய கம்மியான ரன்ல டிஃபீட் பண்ணதுனால அவங்க மேக்சிமம் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. மேபி அப்படி மாத்துறதா இருந்தா இது கொஞ்சம் சின்ன டீம்ங்கிறதுனால வேற பிளேயர்ஸுக்கு வேணா ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் வேணா பண்ணி அவங்களுக்கும் இந்த மேட்ச்ல வாய்ப்பு கொடுத்தா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்போ யுஏஇ பாசிபிள் பார்த்தீங்கன்னா ஈஷா ஓசா, அப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரிதா சதீஷ், அப்புறம் ஆர் ரஜித், அப்புறம் பார்த்தீங்கன்னா சமீரா தாரந்திரிகா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கவிஷா எக்ரோத், குஷி சர்மா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீனோ வாட்சந்தனி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வி மகேஷ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரித்திகா ரஜித், அப்புறம் லாவண்யா கெனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ நந்தகுமார். ஸோ இவங்க தான் யுஏஇ டீமோடைய மேக்ஸிமம் பிளேயிங் 11ல் இருக்கிற பிளேயர். இவங்க பெரிய அளவுக்கான சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பிளேயர்ஸ் வச்சு தான் அவங்களுடைய மெயின் பிளேயர்ஸ் வச்சு தான் போவாங்க. இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நல்ல பவுலர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் ஆகுது. அதே நேரத்தில் சேசிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக கொஞ்சம் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னுக்கு இப்போ பெரிய அளவுக்கு அவங்க விக்கெட் எடுக்கலைன்னா அவங்க ஈஸியாக சேஸ் பண்ணி வின் பண்ணிடுறாங்க. இப்போ லாஸ்ட்டாக இந்தியா மேட்ச் பண்ண மாதிரி அதே மாதிரி தான் தொடர்ச்சியாக நடக்குது. ஸோ பவுலர்ஸ் நல்லா டாமினேட் பண்ணுறாங்க. இன்னிங்ஸோடைய ஆவரேஜ் ஸ்கோர் கம்மியாக தான் இருக்குது. சப்போஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா வேணால் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்சோடைய ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மாவை தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னொருத்தங்க பூஜாவை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மேக்சிமம் இது ஒன் சைடாகவும் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த மேட்ச் அதிகமாக இருக்குது இந்தியா போகிறதுக்கு. அப்படியும் இப்போ யுஏஇல இருந்து வர்றதுக்கான என்னென்ன பிளேயர்ஸுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, யாருக்கான அந்த இது இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு சின்னதாக இதில் பார்க்கலாம். பொறுத்தவரை ஃபஸ்ட்டு மந்தனா நம்ம சிஃபாலி வர்மாவும் இது பண்ணுறாங்க. கண்டிப்பாக இப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் ஒரு 1 or 2 விக்கெட் வேணால் பவர் பிளேயில் போகலாம். இல்லை பவர் பிளேக்கு அடுத்து அந்த ஒரு விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ இந்த மேட்ச்சில் ஐச்கர் ரொம்ப லோவாக இருக்காங்க பெர்சன்டேஜ். ஆனால் அவங்க பவுலிங் போடலை. லாஸ்ட் மேட்ச்சே அவங்க பவுலிங் போடலை. ஸோ அதை நோட் பண்ணிக்கிங்க. பேட்டினால் மட்டும்தான் அவங்க இந்த மேட்சும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். அதனால் பேட்டினுக்கு மட்டும் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மந்தனா சிஃபாலி வர்மாவையே இந்த கேட்டகரியில இருந்து ட்ரை பண்ணலாம். இல்லை மந்தனா இந்த ஹேமலதாவையே ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்டிங்ல இருந்து இப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா மந்தனா மஸ்ட் பிக்ல வந்துருவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐச்கர் ஹேமலதால ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்க.
இப்போ ஹேமலதா சில டைம் பவுலிங்கும் போடுவாங்க, ஆனால் ஐச்கர் பவுலிங் போடலை. ஆனால் இப்போ இந்த கேட்டகரியில் லோவாக இருக்கிறதுனால இவங்க வர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரன் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேட்டிங் பண்ணி ரன் அடித்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் நமக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இந்த ஐச்கர் ஹேமலதாவில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேன்லேயே 3 பேர் இந்த கேட்டகரியிலேருந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா மந்தனா, ஐச்கர், சிஃபாலி வர்மா, இதுவும் 2 டைப்பு. அப்படி இல்லைன்னா ஐச்கருக்கு பதிலாக நீங்கள் ஹேமலதாவை ட்ரை பண்ணிக்கலாம். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆவரேஜ் வந்து இந்த ராஜித் அப்படிங்கிறவங்களுடைய ஆவரேஜ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவங்கள கூட நீங்கள் லீவ் பண்ணிடலாம். இவங்க வந்து ஒரு பவுலர் தான், பவுலிங் தான் அவங்க பண்ணுறாங்க, பேட்டிங் பெருசாக அந்த மாதிரி பண்ணலாம், அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ இந்தியா பேட்ஸ்வுமனையே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 5 இப்போ ஃபஸ்ட்டே பிடிக்கிறாங்கன்னா நீங்கள் 4 பேட்ஸ்வுமனை கூட ட்ரை பண்ணலாம். அந்த ஆர்டர் யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள். வேணாம் அப்படி நீங்கள் கொஞ்சம் யூஏக்கு பவுலர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி 2 பண்ணுற மாதிரினா பவுலர்ஸுக்கு விக்கெட் எடுக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா மந்தனா, சிஃபாலி வர்மாவில் ஒருத்தங்களை லீவ் பண்ணி அடுத்த வர கேட்டகரி உள்ளவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இருந்து கண்டிப்பாக மந்தனா, சிஃபாலி வர்மா, ஐச்கர் வந்து சேஃப். இது ஐச்கர் ஹேமலதாவில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் 4 பேட்ஸ்மேன் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பேட்டிங் பண்ணால் வேண்டாம். தீப்தி சர்மா பொறுத்தவரை லாஸ்ட் மேட்ச் நம்ம சொன்ன மாதிரி தான், அவங்க எப்படியும் பவுலிங்கில் வந்து விக்கெட் எடுத்துருவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் 16-17 ஓவர் போட்டாங்கன்னா கண்டிப்பாக விக்கெட் எடுத்து உங்களுக்கு ட்ரீம் டீம் ஆனது உறுதியாக வந்துடுவாங்க. இந்த மேட்ச்சு பூஜாவை வந்து நீங்கள் எப்படியும் டீமில் எடுத்துருவீங்க. அது போக நீங்கள் வந்து பூஜாவை விட இந்த மேட்ச் வந்து யார் நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர் சிங் தக்கூர் இல்லைன்னா ஆர் யாதவ், இந்த 2 பேருக்கும் தான் நல்லா போடுற வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த 2 பேரில் ஒருத்தங்க பெருசாக ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. பூஜா அப்படி வந்தாலும் கம்மியான இதில் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பவர் பிளேலே போடுறாங்க, இங்கே ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் ஆகுது பவர் பிளேயில். ஸோ ஒரு சின்னதாக ஒரு ட்ரீம் டீமில் கூட வரலாம். பிளேயரை மிஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் சிவிசி அளவுக்கு பார்த்தா அவங்க வருவாங்களா அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. ஏன்னா ராதா யாதவும் ஆர் சிங் தக்கூருக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்து இவங்க டீமில் இவங்கள மஸ்ட்டாக நீங்கள் என்ன டீம் போட்டாலும் இவங்களை எடுத்துருங்க. இவங்க வந்து டீம் கேப்டன், பேட்டிங்கும் பவுலிங் 2மே நல்லா ஓரளவு பண்ணிடுவாங்க. பவுலிங்கும் ஓரளவு விக்கெட்டும் எடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக்காக அந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க. அதே மாதிரி தீப்தி சர்மா இவங்க. இது போக இந்த 3 பேரில் இந்த 8.5, 8, 7.5ல் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. குமாரி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுங்க. பேட்டிங் ஆவரேஜாக பண்ணுறாங்க, ஓரளவு பவுலிங்கும் போடுறாங்க. இவங்க 2 பேர்லாம் ரிஸ்க் பிக்கு தான். நீங்கள் வேணால் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிங்க. அவங்க லாஸ்ட் 1 ஓவர் 2 ஓவர் தான் போட்டிருக்கிறாங்க. ஃபுல் ஓவர் போட்டிருந்தா ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் இருந்து 3 பேர் ட்ரீம் டீம் எப்படியும் வந்துடுவாங்க. 3 to 4 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. நீங்கள் இவங்க யூஏஇ பிளேயர்ஸில் இவங்க 2 பேருக்குமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அப்படி ரிஸ்க்காக ட்ரை பண்ணால் சர்மா இவங்க வந்து பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 36 ரன், 22 ரன், 1 விக்கெட், 2 விக்கெட்னு எடுக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேரையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரிஸ்க்காக போகிறதா இருந்தால் இப்போ இதுலேருந்து 4 பேர் ஆல்ரவுண்டரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க இதில் இந்த 2 பேரை ட்ரை பண்ணலாம். இவங்க மஸ்ட் பிக்கில் வருவாங்க. தீப்தி சர்மா, பூஜா ஸ்டாஸ்கர் 5 ஆல்ரவுண்டரில் நீங்கள் போகிறீங்கன்னா இவங்க யூஏஇயில் இந்த 2 பேரை ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி ரன் இது நல்லாயிருக்கு. மேட்சை பொறுத்தவரை ஆர் சிங் தக்கூர் அதே மாதிரி ஆர் யாதவில் கண்டிப்பாக ஒருத்தங்க பெருசாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேரையுமே டீமில் எடுத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நீங்கள் ஆர் சிங் தக்கூருக்கு இப்போ பேட்டிங்காக இருக்குன்னா பேட்டிங்கில் ஒன்றும் பவுலிங்கில் ஒன்றும் கொடுத்து பாருங்கள். அதே இது பவுலிங் போடுறாங்கன்னா இந்தியா ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்கன்னா ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலருக்கு கண்டிப்பாக கொடுங்க. இந்த ஆர் சிங் தக்கூர், ஆர் யாதவில் கண்டிப்பாக ஒருத்தங்க பெருசாக ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப்டன்ஷிப் இதை வந்து அவங்களுக்குள்ள மாற்றி கொடுத்து பாருங்கள். ஸ்ரேயங்கா பட்டேல் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு ட்ரீம் டீம் வேணால் வரலாம். அப்படி அவங்க ட்ரீம் டீம் வரமாட்டாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் நல்ல ப்ளே பண்ணிட்டாங்கன்னா தான் இந்த வாய்ப்பு வராது. ஏன்னா பூஜா, தீப்தி சர்மா இவங்களுக்குள்ள விக்கெட் போயிட்டுனா இவங்களால அந்த இடத்துல வர முடியாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் சைட் டீமாக போனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்க 2 பேருக்குள்ளேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க பூஜா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வருவாங்க மேபி. அதே மாதிரி இவங்களை
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஹேண்டர் ஆர்த்தடாக்ஸ் தான். ஆனால் ஓவர் கொடுக்குறாங்களான்னு பார்த்துக்குங்க. செகண்ட் இன்னிங்ஸ் போட்டால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. இல்லைனா அவங்க வந்து அந்த இடத்துல பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த வி மகேஷ்ங்கிறவங்க வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் தான். ஆவரேஜாக ஒரு சில இதில் 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிறாங்க. எடுத்தால் 2 விக்கெட் எடுக்கிறாங்க, இல்லைன்னா விக்கெட்டே எடுக்காமல் விட்டுருவாங்க. ஒரு ரிஸ்க் பிக்காக ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் டு 3 ஓவர் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேட்டகரியில் இருந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த ஆர் ராஜித் இவன் அதுக்கப்புறம் அந்த கெனின்ட்டு பேட்டிங்கில் இருப்பாங்க. அவங்க லாஸ்ட் டைம் ஆனால் ட்ரீம் டீம் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. இதில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸுக்கு இருக்கிறது வந்து இந்த வி மகேஷ் 2 விக்கெட் 0 விக்கெட் 2 விக்கெட்டுன்னு எடுத்துருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்துஜா நந்தனகுமார் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா போட்டிருக்கிறாங்க. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு தான், செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா போட்டிருக்காங்க. ஒருவேளை இந்தியா ஃபஸ்ட்டு இப்போ யுஏஇ செகண்ட் பவுலிங் போடுறாங்கன்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க போத் இன்னிங்ஸுமே நல்லா போடுறாங்க வி மகேஷ்ங்கிறவங்க. விக்கெட் கீப்பர் செக்ஷனை பொறுத்தவரை இந்த இவங்களையே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டி சதீஷ்ங்கிறவங்களே. ஆர் கோஷுக்கு லாஸ்ட் மேட்ச் நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது, கேட்சின் மட்டும்தான் இருக்கும். அவங்க லாஸ்ட்டில் தான் வருவாங்க. ஆனால் இவங்க டாப் ஆர்டரில் வராங்க. இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆனால் பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் சப்போஸ் ஒரு 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 20 ரன் 25 ரன்ஸ் அடிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சின்னதாக இவங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் உமனு ஸ்பின் அடிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு ஒரு டிப்பு கேட்டிங்களா. ரெண்டாவது என்ன அப்படின்னா இவங்க ரீசன்ட் ஃபார்மில் ஒரு 44 36லாம் அடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இவங்களுக்கே ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யூஏஇலேருந்து எடுக்க வேண்டிய மேக்ஸிமம் முக்கியமான பிளேயர் இவங்க 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 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க மெயினாக வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே பண்ணுவாங்க. ஓப்பனிங் இறங்குறாங்க, பவுலிங்கும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே பண்ணுவாங்க. இந்த குமாரி அப்படிங்கிறவங்க இவருங்க வந்து கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் பெர்சன்டேஜில் இருப்பாங்க. ஸோ அடித்தாங்கன்னா நமக்கு அந்த பாயிண்ட் ஆனது ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுமே வந்து இவங்களும் பண்ணுறாங்க, அதே மாதிரி இவங்களும் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருமே இந்த கேட்டகரியிலேருந்து எடுக்கலாம். இவங்களை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுறலாம். இந்த இதிலேருந்து இந்த 3 பேரையுமே ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங் பவுலிங் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சொன்ன அந்த யுஏஇயில் உள்ள பிளேயர்ஸையும் இந்தியாவில் உள்ள பிளேயர்ஸையும் சொல்லுங்கள், இது பண்ணுங்கள். அதே மாதிரி கேப்டன் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் இப்போ இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ரிஸ்காக ஒரே ஒரு இதில் மந்தனாவுக்கும் ஹைச்கருக்கும் ஹைச்கருக்கு ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள், இல்லை ஹேம்லதாக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஆவரேஜ் பெர்சன்டேஜ் லோவில் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அடித்தாங்கன்னா ரேங்க் ஆனது கூடும். ஒரு இது பேட்டிங்கில் வச்சிங்கன்னா இன்னொரு இது ஆல்ரவுண்டர் பவுலர் இல்லைனா கம்ப்ளீட் பவுலரில் வைங்க. இது மாதிரி பவுலரில் பார்த்தீங்கன்னா ஆர் சிங் தக்கூர் அதே மாதிரி ஆர் யாதவில் பெருசாக ப்ளே பண்ணுறதுக்கு 2 பேருக்குமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கேப்டன்ஷிப் வைஸ் கேப்டன்ஷிப்பை ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். 2 பேருமே ட்ரீம் டீம் ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் பெருசாக ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் ஒருத்தங்க ஆனால் கண்டிப்பாக பெருசாக ப்ளே பண்ணுவாங்க. கேப்டன் அளவுக்கு வைஸ் கேப்டன் அளவுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச் பொறுத்தவரை. அதுக்கு தக்கனமான பிச்சும் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் 50% கீழே 4 to 5 பேரை டீமில் எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.